ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் வீடியோ என்னென்னா, இது ரியலாக நடந்த ஒரு வீடியோ. மருமகன் மேலே தீராத ஆசை, எப்படியாச்சும் முடக்கி அவனை வந்து செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி மாமியார் மருமகன் மேலே வச்சுருக்கக்கூடிய தீராத ஆசை. முதல் இரவில் மகளுக்கு பதிலாக மாமியார் வந்து போயிருக்காப்புல. விடிந்த பின் தெரிந்த உண்மை, சினிமாவை மிஞ்சக்கூடிய ஒரு ட்விஸ்ட். ஸோ இப்படியெல்லாம் சினிமாவில் கூட நடக்காதுப்பா அப்படின்னு சொல்லி யோசிக்க வைக்கும் அளவுக்கு கொடூரமான ஒரு சம்பவம் நிஜத்தில் வந்து அரங்கேறியிருக்கு. பொதுமக்கள் மட்டும் இல்லாமல் போலீஸையே வந்து ஒரு ஷாக் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஸோ அது என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மகாராஷ்டிராவில் ஒரு ஐடி ஊழியருடைய வாழ்வில் நடந்த ஒரு சம்பவம் தான் இது. அந்த ஸ்டேட்டையே உலுக்கியிருக்கு. மும்பையைச் சேர்ந்த அம்பால் பகுதியில் வீரேந்தர் அப்படின்ற ஒரு யங்ஸ்டர் ஐடி நிறுவனத்தில் வந்து வேலை பார்த்துட்ருக்காப்புல. நல்ல சம்பளம், கை நிறைய பணம் அப்படின்னு சொல்லி வாழ்க்கை என்னவோ சந்தோஷமாக தான் போயிட்டு இருந்துச்சு. இவன் வசித்து வந்தது அமரா அப்படின்ற ஒரு 40 வயது பெண்ணின் வீட்டில். ஸோ அமராவுடைய குடும்பத்தில் அவளும் அவளுடைய மகள் 21 வயது மகள் மஞ்சரி மட்டும்தான் இருந்தாங்க. தனியாக இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டில் திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு வாடகைக்கு வீடு கொடுக்கறதே வந்து அரிதிலும் அரிது. ஆனால் வீட்டில் ஆண் துணை இல்லை, மகளும் தாயும் மட்டும்தான் இருக்கிறோம். என்றாலும் கூட நெருங்கிய உறவினர், அதாவது அமராவுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸோடைய பரிந்துரையின் பேரில் வீரேந்தருக்கு வீடு கொடுத்துருக்காங்க மாடியில். ஸோ எவரும் வந்து வாடகைக்கு வந்துட்டார். வீரேந்தர் ரொம்ப சீக்கிரமாகவே அமராவுடைய குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமாயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து குறிப்பாக அமராவின் மகள் மஞ்சரி மீது அவனுக்கு வந்து ஒரு விதமான ஈர்ப்பு வந்து வருது. ஸோ அவ்வளோ அழகாக இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது அந்த மஞ்சரி அப்படின்ற 21 வயது பெண். அந்த ஈர்ப்பின் காரணமாக அவர் அந்த குடும்பத்துக்கு தன்னால் முடிஞ்ச உதவிகளை வந்து செஞ்சுட்டு வந்தார். பண உதவியாக இருந்தாலும் சரி, எந்த வகையால் ஒரு சப்போர்ட்டும் எல்லாத்தையுமே வந்து அந்த வீரேந்தர் கொடுத்துட்டே வந்தார். ஸோ வீரேந்தருடைய இந்த குணமும் அவன் ஈட்டக்கூடிய பணமும் அமராவை வந்து கவர்ந்துச்சு. சூப்பரான ஒரு பையன் அப்படின்ற மாதிரியான போக்கில் தான் முதல்ல ஆரம்பிச்சது. காலப்போக்கில் அமராவுடைய ஈர்ப்பு ஒரு வித தீராத மோகமாக வந்து மாறிடுச்சு. பயங்கரமான ஒரு வெறித்தனமான ஆண்டி வந்து உருவெடுத்திருக்கிறாங்க, எப்படியா செய்யணும் அப்படின்னு சொல்லி. எப்படியாச்சும் வீரேந்தரை வந்து மடக்கி போட்டுடணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துருக்குறாங்க. ஸோ தன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டால் அது வந்து முடியாதுன்னு சொல்லி எஸ்கேப் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அது அவ்வளோ ஈஸி இல்லை அப்படின்றது வந்து தெரிய வருது நம்ம அமராவுக்கு. ஸோ அதனால் கல்யாணம் நம்மளை பண்ணிக்க மாட்டான் அப்படின்றது மட்டும் அவங்களுக்கு தெரியுது. ஸோ இதனால் ஒரு பயங்கரமான திட்டத்தை வந்து தீட்டுறாங்க. அமராவின் மகள் மஞ்சரி தான் வேலை செய்யக்கூடிய இடத்துல நளின் சிங் அப்படின்ற ஒரு இளைஞரை வந்து காதலிச்சுட்டு வந்தாங்க. ஸோ இதை அறிந்த அமரா தன் மகளை ஒரு பகடக்காயாக பயன்படுத்தி எப்படியாச்சும் இந்த விஷயத்தை வந்து சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துருக்குறாங்க. ஸோ அவள் வந்து வீரேந்தர்கிட்ட போய் என்னுடைய மகளை வந்து கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் மஞ்சரி மேலே ஆல்ரெடி ஒரு வெறியில் ஈர்ப்பில் இருந்த நம்ம வீரேந்தருக்கு இதெல்லாம் வந்து கேட்ட உடனே பயங்கரமான ஒரு சந்தோஷம். மறுபேச்சு பேசாமல் ஓகே அப்படின்னு வந்து சம்மதிச்சிருக்கான். அவங்க போட்ட பிளான் எதுவும் தெரியாமல். ஸோ அவன் அறியாதது இது ஒரு கொடூரமான பிளான் அப்படின்னு சொல்லி கல்யாணம் முடியுது. முதல் இரவுக்கான ஏற்பாடுகள் நடக்குது. மஞ்சரி அறையில் விளக்குகள் வந்து அணைக்குமாறு வீரேந்தர்கிட்ட வந்து சொன்னான். ஸோ மஞ்சரி தான் வந்து சொல்கிறேன், லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்துடுறேன், அது டோர் வாசல்லே நின்றுக்கிட்டு லைட் ஆஃப் பண்ண நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. இருள் சூழ்ந்த அந்த அறையில் அந்த மேட்ரு நடக்குது. அதுக்கப்புறம் அவங்க வந்து தீட்டிய திட்டத்தின்படி மஞ்சரிக்கு பதிலாக மஞ்சரியுடைய அம்மாவான அமராவு அந்த அறைக்குள்ளே வந்து போகிறான். ஸோ இருட்டில் 2 பேருடைய குரல்களும் ஒரே மாதிரி தான் இருந்தாலுமே வீரேந்தருக்கு அறையில் இருப்பது யார் அப்படின்றது தெரியல. ஸோ இதனால் வந்து அவன் மஞ்சரி அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அமராவை முதலிரவில் வந்து செய்கிறான். அப்போவே வந்து யோசிச்சிருக்கணும், என்னடா லூஸாக இருக்கே அப்படின்னு சொல்லி. அந்த பைத்தியக்காரனுக்கு அது கூட தெரியல. ஸோ நல்லா வந்து செஞ்சு முடிச்சுட்டு லைட்டு போட்டதுக்கப்புறம் வீரேந்தருக்கு உண்மை புரியுது. தன் மனைவிக்கு பதிலாக மாமியாரை தான் வந்து இந்த நேரம் மொரட்டு செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக்கோடு பார்க்குறான். ஸோ இந்த சதித்திட்டத்தை வந்து உணர்ந்த வீரேந்தர் உடனடியாக வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாப்பில். அதுக்கப்புறம் அதிர்ச்சியான உண்மைகள் வெளியே வருது. மஞ்சரி தன்னுடைய காதலன் நளின் சிங் சொன்னோம் இல்லையா, ஸோ அவளோட வந்து ஓடி போயிட்டான். இப்போது வீரேந்தர் வந்து தன்னுடைய அம்மாவான அமராவை குத்திட்டு இருக்கும்போதே வந்து நளின் சிங்கோட மஞ்சரி ஓடி போயிட்டான். ஸோ அப்போ தான் வந்து தெரிய வருது 2 பேருமே கூட்டுக்கலவாணி அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி தன்னுடைய அம்மாவை இவனுக்கு வந்து பகடக்காயாக, அதாவது அனுபவிக்க யூஸ் பண்ணுறதுக்கு அந்த உதவி செஞ்சது மஞ்சரி தான். ஸோ அமராவே வந்து தன்னுடைய மகளை வந்து ஒரு கருவியை பயன்படுத்தி
ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயத்த வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஆசையை தீர்த்துக்கிறதுக்காக இந்த வேலையை பண்ணியிருக்கிறாங்க. அதே சமயம் நீ வந்து உள்ளே போய் என்ஜாய் பண்ண, அந்த கேப்பில் வந்து நான் என்னுடைய லவர் கூட போயிடுறேன்னு சொல்லி மஞ்சரியும் வந்து எஸ்கேப்பு. ஸோ மஞ்சரி இப்போ வந்து ஓடி போயிட்டாங்க. இப்போ அமரா வந்து பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயத்த வந்து கேட்கும்போது பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. இப்படி ஒருத்தனை வந்து கரெக்ட் பண்ணி போடுறதுக்காக இவ்வளோ வேலை பண்ணணுமா? போய் அவங்ககிட்ட கேட்டாலே வந்து ஆன்டி வீரர்கள் சில பேர் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட வந்து என்ஜாய் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஸோ அதை விட்டுட்டு இவ்வளோ கல்யாணம் பண்ணி இந்த ட்ராமா பண்ணி ஃபஸ்ட் நைட்டு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ட்ராமா பண்ணியிருக்கிறாங்க இந்த அமரா. ஸோ போலீஸ்காரனும் இதே தான் கேட்குறாங்க. எதுக்கு இவ்வளோ ட்ராமா? டேரெக்டாகவே அவனை போய் அப்ரோச் பண்ணியிருக்கலாமே, ஏன் இவ்வளோ சுற்றி வளைச்சி ட்ராமா பண்ணி இவ்வளோ பொருள் செலவு கல்யாணம்லாம் வந்து வச்சு பண்ணி கல்யாணம் முடிஞ்ச அந்த நைட்டே வந்து அவள் இன்னொருத்தவங்க கூட ஓடி போயிட்டா அவளுடைய பொண்ணு. ஸோ அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இந்த ஸ்கெட்செல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு தான் வந்து பெருசாக ஆன்சரே இல்லை. நான் அவனை வந்து என்ஜாய் பண்ணணும் அவங்க கூட, அதுக்காக நான் என்ன வேணால் செய்வேன் அப்படின்றது தான் அமராவுடைய பதிலாக இருக்குது. இந்த சம்பவம் மகாராஷ்டிரா மக்களை வந்து ஒரு நிமிஷம் அப்படியே வந்து ஃப்ரீஸ் பண்ண வச்சுருக்குப்பா அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ திரைக்கதை வசனம் எல்லாமே வந்து படுஜோராக இருக்குது இந்த கதையில். ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.